हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सर रियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं बिगिन मूवी के इंटरवल सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। அதாகப்பட்டது நான் என்ன சொல்ல வரேன்னா மூதேவி இங்க பாரு சொல்லி தொலை பல்வோம். இருக்கு ஆனா இல்ல எஸ்ஜே சூர்யா படத்துல வருமே அதுதான் இல்யூஷன். ये तो डायरेक्ट कॉलेज में बाइक वो भी भाई वही तो। பிரின்சிபல் தம்பி, நம்ம பசங்க பிடிக்கா போனானுங்களா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம 3வது மாடியில இருக்கோம். சடன்னா ஒரு பைக் வேகமா வந்து இங்க நிக்கிறது தெரிஞ்சா அதுக்கு பேர் தான் இல்யூஷன். हाँ तो वही तो बता रहे, एग्जांपल बता रहे थे। वो देखो अपना मुंह छुपा रहे। ஆசீர்வாதம். பாடன் ஏஞ்சல் ஆசீர்வாதம். நீங்க We are cousins. இம்பாசிபிள். ஏய், நான் அப்படியே அச்சி மச்சி பாயில போன்னு போயிடுவேன். பாசிபிள். கூப்பிடு. ஏஞ்சல் ஆசீர்வாதம். ஏஞ்சல் ஆசீர்வாதம். சார் சாரி சார் தூங்கிட்டேன். இவங்கெல்லாம் யாரு? இதுக்கு முன்ன நான் அவங்கள பார்த்ததே இல்லையே. ஏய் ஏய் ஏய், ப்ரொஃபசர் நீங்க தான் என்ன காப்பாத்தணும். தபார், அங்க ஒன்னு தொங்க விட்டுக்கிறானுங்க, ஒன்னு பாடம் எடுக்க விட்டுக்கிறானுங்க. உண்மையிலே எங்களை தெரியாது, சொல்லல நினைச்சுக்க. இத வலிச்சுனா வச்சுக்கோ. என்ன சொல்லிருமா? தெரியும். அப்ப வெளிய வா. எங்கடி எங்க பாஸ். அச்சி வச்சி அந்த கப்பு எங்க? ஓ ஆ. என்ன மைக்கேல, அம்மா மேரி கப்பு இந்த அம்மா துண்டு பேக்ல தேடுது. உங்ககிட்ட மேஜிக்கா? சாரிப்பா. பா, உன்னை பாப்பா நினைச்சிச்சுப்பா. என்னடி இது? கப்பு. ஓ சாரி சாரி. மூடிக்கின்னு போக சொல்லுப்பா. இப்ப கரெக்ட்டா இருக்குல்ல? என்னடி கப்பு கேட்டா சொப்பு குடுக்குற? அதை விட்டுப்பா, அப்படியே கேளு. இதுதான் கிடைச்சது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருப்பா, நான் பேசுறேன். இங்க பாருமா, இது காலேஜ். தெரியும். குட். இங்க 4 பேர் வந்து போற இடம். ஆ. நாங்க டீசெண்டா நடந்தோம்னு பாக்குறோம். எங்களுக்கு என்ன தேவைன்னா எங்க கப். நீ படிக்கிற பொண்ணு, நாங்க போக்கிற பசங்க. லிவ் இட் ப்ளீஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. தங்கமே உன்ன அண்ணா என்ன? அந்த கப் எந்த கடையில வாங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க இருந்து வாங்கி கொடுத்துறேன். ஐயோ, பஸ் இன்னொரு பீஸ் இருக்கான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா? டொனால்டு, எனக்காக ஒரு 14 வருஷம் காத்திருப்பியாடா? அட போட்டு தள்ளுப்பா, அதுக்கு புரிய மாட்டேன். இந்த காலிஃபிளவர் வைக்கல வச்சு உன்னை வெளிய எடுக்கறமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு 5 நாள் 10 டேஸ் குள்ள கப் வந்துரும். வரலன்னா உங்க அப்பா வீட்டுக்கு வர மாட்டான். ஓகே. இதுவரை இந்த சின்னங்க நான் பார்த்ததே இல்லையே. 10 டேஸ்ல 10 டேஸ் கன்ஃபார்ம் பாஸ். கப்பு பொறுமையா கூட. அது வரைக்கும் எனக்கு கம்பெனி கூட. ஒரு நிமிஷம் பாஸ். ओ என்னப்பா அண்ணன் ஏஞ்சலுக்கு சோக்கா உசார் பண்ணிட்டு கிளம்புறாரு. பேக்கு மாரி பேசாரா? ஏஞ்சல் தான் அண்ணனை உஷார் பண்ணிச்சு. அண்ணே டைம் ஆச்சுண்ணே. 5 மினிட்ஸ் கதர் போயிடலாம். ராயப்பன், கலெக்டர் ஆஃபீஸில் முக்கியமான ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. மினிஸ்டர் கூட வந்திருக்கார். உங்களை வர சொன்னாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் தானே, வந்துடுறேன் போங்க. இல்லை ராயப்பன், கையோட கூட்டார சொல்லியிருக்காங்க. போங்க, வந்துடுறேன். வாங்க. லீகல் உள்ள போ. வா உள்ள போ. புள்ள மேட்ச் கிளம்பிட்டு இருக்கான். போயிட்டோம், வந்துடுறேன். ओ भाई साहब,
ऐसे लगता है एक समय बहुत टेरर था उनका यहाँ पे। என்னடா எதுக்கு உனக்கு எவ்வளவு கோவம் வருது? அவன் போலீஸ்காரன், நான் ரவுடி பையன், அவன் அப்படித்தான் கூப்பிடுவான். நீ எதுக்கு இதுக்குள்ள வர? அஹ்? அவன் என் மேல கை வச்சது நீ குரல் கொடுத்த பாரு, அப்பனுக்கு சும்மா சிஃப்ன்னு இருந்ததுடா. வேணாம் பிகிலு, ஒரு செகண்ட் தான் ஒருத்தன் அப்படியா இப்படியாங்கிறது. நீ ஸ்போர்ட்ஸ் மேன்ரா, ஜாலியா போய் மேட்ச் விளையாடி கப்பு ஜெயிச்சுட்டு வா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா மேட்ச் உன்னால மட்டும்தான் முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சதா? इतना प्यार से समझाने के बाद சரி उनका भला ही चाहते சரி हैं। சரி 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 சரி. இந்த மேட்ச் ஜெயிச்சாதானே டெல்லிக்கு போக முடியும். ஆமாப்பா, கவனம் ஃபுல்லா மேட்ச்ல மட்டும்தான் இருக்கணும், வேற எதை பத்தி யோசிக்க கூடாது. ம்? போயிட்டு வாயா பிகிலே. கப்பு முக்கியம் பிகிலே. भाई साहब வணக்கம். நீங்க பார்த்துட்டு அப்துல் கலாம் Camping ஃபுட்பால் game. டோர்னமெண்ட்கான ஃபைனல் இங்க சிங்கார சென்னையில். இந்த மேட்ச் எவ்வளவு முக்கியம்னா நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. நேஷனல் செலக்டர் சர்மா சார் जैकी श्रॉफ भी है इसमें। वीडियो वीडियो அது உன் பேர் தானே? இந்த மேட்சுக்கு அப்புறம் சொல்ல மாட்டேன். 5 நிமிஷம் இந்த மொத்த கூட்டத்தையும் அமைதியாக்கி காட்டு. इन्होंने भी काफी हिंदी मूवीज Enjoy में काम பண்ணு. किया है। உன் புகழோட கடைசி 5 நிமிஷத்தை. Do you think I'm arrogant? ஆமா, 8 வருஷத்து சாம்பியன் திமி. நண்பா, வெற்றி கண்ணை மறைக்கும், தோல்விதான் கத்து கொடுக்கும். நாம் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. கத்துப்பீங்க. मणिपुर और तमिलनाडु। அலெக்ஸ், ராய்பன், இது உங்களுக்கான லாஸ்ட் வார்னிங். உங்களோட சண்டையால இந்த 3 மாசத்துல 13 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? பாதிக்கப்பட்டது நாங்க சார், பண்ணவற்ற கேளுங்க சார். அவனுங்க ஆரம்பிச்சானுங்க, நாங்க முடிச்சு விட்டோம். என்ன ராத்திர And Manipur knows first blood. அவன் தப்பு பண்றான் சார். அந்த தப்பை தடுத்து நிறுத்த தான் நாங்களும் தப்பு பண்ண வேண்டியதா இருக்கு. தப்ப தட்டி கேட்க தான் இருக்கு, போலீஸ் இருக்கு. அது மேல ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தா ஏன் சார் எங்க பின்னாடி வராங்க? நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்யாதனாலதான் உங்க வேலையை சேர்த்து நாங்க செய்ய வேண்டியதா இருக்கு. வேணான்னு ஒதுங்கி நிக்கிற முடியாம இல்லை. தேவையில்லாம என்னதுக்குள்ள இழுத்து விட்டாதீங்க, உங்களுக்கு தான் நல்லதில்லை. இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டெல்லாம் வர மாட்டேன். நான் சரி போச்சு மேட்ச் ஊத்தி முட்டான 2-0. 2-0டா. அவன் கோலை தடுக்கணும்னே ஆடுறீங்கடா. நம்ம கோல் போடணும்னு ஆடுங்க. நம்ம மண்ணில் நம்மள இன்னொருத்தன் ஜெயிச்சிட முடியுமா? அவங்க ஆட்டத்தை வேடிக்கை பார்த்தது போதும், இனி நம்ம ஆட்டம் என்னன்னு காட்டுவோம். செகண்ட் ஹாஃப்ல நம்ம தமிழ்நாடு டீம் ஒரு புத்துணர்ச்சியோட இறங்குறாங்க. ஏன்னா இந்த ஹாஃப்ல கோல்கள் தேவை. ओह ओके What a fabulous goal by Bigel.
ये भी उन्होंने मारा ना जो अभी एडमिट था हॉस्पिटल में, गोल। अब 2-2 गोल हो गए। இந்த கம்பேக்கான ஆர்கிடெக்ட் யாருன்னு நான் சொல்ல தேவையில்ல, அவர் பேரு பிகில், உங்களுக்கே தெரியும். ராயப்பன் முடிவா என்ன சொல்றீங்க? எனக்கு தேவை பதவி பண அதிகாரம்லாம் இல்லை சார். என் சனங்களோட நிம்மதி, அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். நல்லது. ஏய் பேசிக்கிட்டு இருக்க பெரிய மாதிரி எந்திரிக்கிற உட்காரியா? हाँ ये वही है ना। इन्होंने मारा था। ना ना என்ன என்னடாப்பா வயசாகுது உனக்கு? பெரியவன் நான் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறேன். சொல் தெளிய உங்க அப்பா. ஆ ஆனா தப்பு தப்பு. ऐसे लग भी नहीं रहा था कि वो मारने वाले हैं दूसरे को। ராயப்பனுக்கு வயசாயிடுச்சு, கூப்பிட்டு சொன்னா கேட்டுப்பான்னு நினச்சிங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? 10-7 நாளுக்குள்ள முடியணும், அவ்வளோதானே? டே நீ என்னடா கிழமை? திங்கக்கிழமைப்பா. அடுத்த திங்களுக்குள்ள முடிச்சிடுறேன் எல்லாத்தையும். ம் ம் முடிச்சிடுறேன். Well done, my buddy. जो हमने फर्स्ट सीन What a देखा था, fantastic अब लग रहा है कि Totally उनके वजह से वो international ऐसे हैं। standard. Proud to have you in our national team. இந்த சீசன்ல மட்டும் 28 கோலமே ஒரு பிளேயரை மட்டும் உன்னோட கேப்டன்சி மெச்சூர்டா இருக்கு. இஃப் ஆல் கோஸ் வெல் நீங்க இந்தியன் டீமை லீட் பண்றதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸ் பார்க்க செலக்ஷன் கமிட்டி என்ன சொல்லுங்க. இன்னும் 3 மாசத்துல எக்ஸாம், கோச்சிங் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். என்ன நண்பா செஞ்சுட்டானுங்க. லிஸ்ட்ல நம்ம பேரே இல்லனா? என்னடா சொல்ற? நம்ம யார் பேருமே இல்லையா? எங்களை விடுனா, உன்னை கேப்டன் அது இதுன்னு பேசுறானுங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல பேரே இல்ல. பிகிலே என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. அப்பா பேசிக்கலாம். சொல்லுங்க எதிரு, என்ன பிரச்சனை? கேட்டுக்கிறாருல, சொல்லுங்க. என்ன இல்லப்பா, நேஷனல் டீம் லிஸ்ட் வந்துருச்சு, ஆனா பேர் இல்ல. உன் பேரா? பிகிலன பேர் கூட இல்லப்பா. எப்படிடா உன்ன விட்டாங்க? கேப்டனாகவே வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சீசன்ல அதிக கோல் அடிச்சதே பிகிலன் தான், அதுவும் ரெக்கார்டு. அவரு பேர் எல்லாம் எப்படி? ஏதோ சதாய்க்கிறானுங்கப்பா இந்த ஸ்டேட் பசங்க. இல்லப்பா, நான் ஃபெடரேஷன்ல போய் பேசிட்டு என்னன்னு சொல்றேன்ப்பா. நீங்க வெற்றி பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரியாயிடல கண்ணு, சரியாயிடும்பா, விட்டு. என்னன்னா இல்ல இதெல்லாம் உடனே என்னன்னு போய் கேட்டுருந்தோம். வண்டி எடு. நான் ராயப்பனா மைக்கேலோட அப்பனா? माइकल फादर। கண்ணு நீ வண்டி எடு. ओह सही है, एक गुंडा बन के नहीं जा रहे, अपने बेटे के लिए जा रहे तो। வணக்கம். வணக்கம், வாங்க வாங்க உட்காரு. मुझे लगता है यहाँ रायपन। बहुत कुछ होने वाला है। மைக்கேலோட ஃபாதர். தெரியும், சொல்லுங்க. இல்ல செலெக்ஷன் லிஸ்ட்ல பையன் பேர் இல்ல. ஆமா, இல்ல. நல்ல பிளேயர் சார் அவன், உங்களுக்கே தெரியும். இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன், அடுத்த கேப்டனே நீ தான். அப்புறம் ஏன் சார்? இல்ல அப்புறம் ஏன் லிஸ்ட்ல பேரு? செலெக்ஷன் கமிட்டி அப்படி பார்க்கலையே ராயப்பன். எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது போலீஸ் ரிப்போர்ட்ல சின்ன பிரச்சனை. ஓ, உங்க கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் தான் அவனை டீம்ல எடுக்காதது காரணம். சார் அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவன் மேல எந்த கேஸுமே கிடையாது சார். Exactly. அவ்வளவுலாம் அவங்க யோசிக்கல. இப்போ உங்க பையன் நேஷனல் டீம்ல இருக்கான்னு வைங்க, மொத்த டீமும் பஸ்ல போறாங்க. உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிற யாரோ உங்க பையனை அட்டாக் பண்ணா பாதிக்கப்பட போறது அவன் மட்டும் இல்ல, பஸ்ல இருக்கிற மொத்த பிளேயர்ஸ் தான். They don't वो want to हुआ take भी such एक a तरीके risk. से, जब वो गाड़ी से जा रहे थे तो उनका बदला எனக்கு उस पर आ गया है। என்ன பண்றது, நீங்களே சொல்லுங்க. சார்
அவன் வேற சார். ஏன் தொழிலுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபுட்பால் மட்டும்தான் சார். அவன் தரமான பிளேயரு சார். அவன் என்ன காரணம் காட்டி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் விடுங்க சார். அவன் திறமைக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல சார். திருடனோட பிள்ளைங்க எத்தனையோ பேர் போலீஸா இருக்காங்க. குடிகாரனுக்கு பிறந்த பிள்ளைங்க டாக்டரா இருக்காங்க. ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு பிறந்த புள்ள அமெரிக்காவோட ஜனாதிபதியா இருக்கார்ல சார். அப்பனுங்க மாதிரி பிள்ளைங்க இருக்கிறது இல்ல சார். இதை நீங்க நம்பணும் சார். நீங்க மனசு வச்சா முடியும். நீங்க கொடுக்குற இந்த வாய்ப்பு அவனுக்கு மட்டும் இல்ல, அவனை மாதிரி ஆகணும்னு நினைக்கிற எத்தனையோ பிள்ளைங்களுக்கு சேர்த்துதான் சார். சாரி சார், எனக்கு கொஞ்சம் புரியுது. भाई साहब जिसका पूरे एरिया में डर है, खौफ है, वो इतना पोलाइटली समझा भी सकता है. मतलब सच्ची कहा था उन्होंने कि एज अ फादर जाऊंगा करके. நிஜமாப்பா பேசினா ரொம்ப தங்கமான மனுஷனாகிறாரு. ஆமாப்பா, அது ஒன்றும் இல்லை கண்ணு, நம்ம பண்ற தொழில் தான் பிரச்சனையே. உனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வேலைக்கு சொன்னேன். சேர்மன் ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. நாளைக்கே உங்க எல்லாரும் பேரும் லிஸ்ட்ல வந்துடும். சந்தோஷம் தானே? கட்டி போடுறா. और ये जब भी इनको हक करते हैं நியாயமா கிடைக்க வேண்டியது நிச்சயமா கிடைக்கும். वो कहीं ना कहीं जानते हैं कि जिस फील्ड में वो काम करते हैं वो कितनी डार्क है और गलत है. அடி உடம்பாத்துக்க அப்போட வரேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. போனோமா வந்தோமான்லாம் இருக்கக்கூடாது. போற இடமெல்லாம் நம்ம பேரை சொல்லணும். அடிச்சு நொறுக்கிட்டு வாங்க. ஆயுசுக்கும் உங்க ஆட்டத்தை அவனுக்கு மறக்கக்கூடாது. அதெல்லாம் மிரட்டிடலாம்ப்பா. ஆமாப்பா. இப்போ 4 பேரா போறீங்க. பின்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை நான் வழி அனுப்பி வைக்கணும்யா. பண்ணிடலாம்ப்பா. இங்கே நின்று பண்ண முடியாது, ட்ரெயின் எடுக்கிறான். சரிப்பா, சரிப்பா. வரப்பா. எப்படிப்பா 15 நாள் நீ எப்படி ஊர்ல இருக்க மாட்ட? ஸ்டேஷனுக்கு அந்த ஐடி கார்டு வந்துக்கணுமே. எங்க அந்த கிளம்பாத ட்ரெயினுக்கு டாடா காட்டுற மாதிரி நச்சு நிக்கிறப்பா. அந்த சிகப்பு கூட டொனால்டு அந்த சிவப்பு கூட தூக்கினு வாங்கடா. கொடைக்கல் கோகிலா கூப்பிடுறாரு, வா. மைக்கேலப்பா பாத்துருவாரு. அவர்தான் கூப்பிடுறாரு, வா. வாங்க. ஏஞ்சல் ஆசீர்வாதம். டாக்டரா? இல்லப்பா, பிசியோதெரபிஸ்ட். இந்த தண்ணிக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணா நீயே? ஆமாப்பா, ஒரு கேனுக்கு 7 ரூபாயா தோம்பா. பையன் கப்பு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். நானே வீட்டுல வந்து பேசுறேன். ओ भाई साहब. என்னடா அப்பா, உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமாப்பா? பிடிச்சிக்கிடா. तो जितनी अच्छी चीजें चल रही है ना, मुझे लगता है அப்பா நீங்க தப்பா நினைச்சுக்கலாம். உங்க முன்னாடி ஒரே ஒரு வாட்டி இந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டுமாப்பா? பிடிச்சிக்கோ. முன்னாடி அண்ணா நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நானும் ஒரே ஒரு தடவை. அவன் தானே கேட்ட, என்ன அடிக்கிறா? வரப்பா. அதை எங்கடா எட்டுன்னு போற? சரிப்பா, வாமா மருமவுல வா. பாய் பாய். பிகிலே வா. கப்பு முக்கியம் பிகிலே. கப்பு मुझे लग ही रहा था कि कुछ तो गलत होने वाला है.
तो ये था மன்னவன் சாகி கட்டி பார்க்கிறாய் आखिरकार उनको ये करना ही पड़ा जो वो चाहते नहीं थे। எழுந்து வா திரும்பி வா எழுந்து வா எழுந்து வா लेकिन उनका करियर तो खत्म हो गया। शुरुआत ही करने जा रहे थे। வாழ்க்கையில் உன் குரல் நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர் எழுந்து வா எழுந்து வா நீ இல்லா பூமியில் செல்லுவே திரும்பி வா எழுந்து வா திரும்பி வா எழுந்து வா எழுந்து வா கட்டிபுடுறா கட்டிபிடிப்பா கட்டிபிடிப்பா अब वो फुटबॉल की जगह अब उनके हाथों में वो हथियार होंगे। अब उनके पास कोई ऑप्शन नहीं है भाई साहब। उनके पापा की जगह ले ली उन्होंने। विजय सर एज अ रैपन कैरेक्टर मुझे बहुत अच्छा लगा। मतलब एक मैच्योर इंसान कैसे दिखना चाहिए भाई, मतलब विजय सर ने दिखा दिया इसमें कि वो वन ऑफ द फाइनेस्ट एक्टर है। और वो जब वो लास्ट हग के लिए वो कहते हैं अप्पा हग मी, और वो बहुत ही ज्यादा इमोशनल था वो scene। बिल्कुल। मतलब एज अ बिगिल और एज अ रैयप्पन दोनों ही रोल विजय सर ने किए, बट ऐसे लगता है कि सच में एक फादर और सन का ड्यू हम ऑन स्क्रीन देख रहे हैं। और जिस तरह से हमेशा बिगिल अपने पापा की तरफ जाते हैं हक करने के लिए, वो मुझे बहुत ही अच्छा लगा। वो पूरा सीन 2-3 बार ये हग वाला सीन आया होगा पूरे मूवी में, बिल्कुल। वो बहुत ही अच्छा लगता है। और इतना एक राउडी इंसान जिसका खौफ है हर जगह पे, वो अपने बेटे के सिलेक्शन के लिए एक
चेयरपर्सन को मनाने के लिए As a इतना father वहां हाँ, जाते हैं। वहां जाते हैं और इतना पोलाइटली बात करते हैं और उन्हें कन्विंस भी कर लेते हैं कि आप मेरे वजह से बिगिल का नुकसान क्यों कर रहे हो। बिल्कुल। वो नहीं चाहता है मेरी तरह बनना, वो कुछ अलग चाहता है, उसके सपने अलग है और फिर उसका नाम आ भी जाता है, वो एज अ टीम में वो सिलेक्ट भी हो जाते हैं और वहीं पे ये सीन आता है कि वो उन्हें बाय करते हैं और कहीं ना कहीं वो अपने सपने की तरफ बढ़ रहे होते हैं और एक इंसिडेंट ऐसा होता है कि वो सपने पूरा से रिवर्स रिवर्स आ जाते हैं। बिल्कुल। एज अ फादर उन्होंने कन्विंस भी कर लिया था, लेकिन दोस्तों जो रेलवे स्टेशन वाला सीन था वहां से चीजें टोटली पलट चुकी है और जैसे ही वो उनको मारते हैं सबको, रैपन को कहीं ना कहीं इस चीज का बुरा लग गया है कि उन्होंने हथियार उठा लिए हैं। मुझे लगता है कि जो उन पे घाव हुए थे, चाहे वो जो अटैक हुआ था उससे भी ज्यादा उन्हें अपने बेटे ने हाथों में हथियार उठा लिए, इस बात का ज्यादा दुख हुआ होगा और इसी वजह से वो सीन में दिखता भी है कहीं ना कहीं कि वो उस चीज का ज्यादा बुरा लगा है और उस तब वो अपने लास्ट ब्रीथ लेते हैं और हो सकता है वो सीन उस हिसाब से बनाया गया हो, बट ओवरऑल वो बहुत ही अच्छा था और वो लास्ट टाइम इंट्रोड्यूस भी करते हैं एंजल को कि यही है वो लड़की। एग्जैक्टली। तो मतलब पूरा मुझे कहीं ना कहीं लग ही रहा था ये थोड़ा स्लो मोशन चल रहा है, कुछ तो अच्छा कुछ लग तो रहा होने है, वाला है। कुछ गड़बड़ ना हो जाए, बट हो गई। हो ही गया। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों बिगिल के नेक्स्ट पार्ट में। बाय बाय।